அதிமுக கூட்டணியிலே இணைந்து புதிய கட்சி வெளியான பரபரப்பு தகவல். அதிர்ச்சியில் செந்தில் பாலாஜி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், மெகா கூட்டணியை கட்டமைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது மெகா கூட்டணி என்பது பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், பெரிய பெரிய கட்சிகளாகட்டும், அதே போல ஒரு சிறியதாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகளாகட்டும் அனைத்தையும் ஒன்றிணைத்து மெகா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இன்னும் 2-3 கட்சிகள் கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்கும். அதே போல சின்ன சின்ன அமைப்புகள், இன்னும் நிறைய அமைப்புகள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் வரைக்கும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய வேகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவை காட்டிலும் தேர்தல் அறிக்கையில் இருந்து அடுத்த கட்ட வேலைப்பாடுகள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய வேலைகள் என்பது மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ஒரு கட்சியை அதிமுக கூட்டணியிலே இணைத்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கிறது. அதாவது கொங்கு மக்கள் முன்னணி, அதாவது ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சி ஆறுமுகம் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கொங்கு மக்கள் முன்னணி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சி ஆறுமுகம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மக்கள் முன்னணி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றிக்காக பாடுபடும் எனவும் ஆறுமுகம் தெரிவித்திருக்கிறாராம். கொங்கு மக்கள் முன்னணி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு சமயத்திலே கூறப்பட்டது. அக்கட்சி திடீரென அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பது செந்தில் பாலாஜிக்கும் திமுக தலைமை ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கொங்கு மண்டலத்தை எப்படியாவது நாம் இந்த 2026 சட்டமன்றத்திலே கைப்பற்றி விட வேண்டும். அதாவது கோவையாகட்டும், மற்ற கொங்கு மண்டல பகுதிகளாகட்டும் அனைத்தையுமே திமுகவின் வசம் கொண்டு வந்து விட்டால் 2026 மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யலாம் என திமுக அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கோவையை குறிவைத்து செந்தில் பாலாஜியை களம் இறக்கி இருக்கிறது. இருந்த போதிலுமே செந்தில் பாலாஜியை விட எஸ்பி வேலுமணியுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு திமுகவால் எத்தனை பலம் வாய்ந்த நபரை களம் இறக்கினாலும் அங்கு ஒன்றுமே எடுபடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகத்தான் நமது எஸ்பி வேலுமணி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஏற்பாட்டில் தான் கொங்கு மக்கள் முன்னணி கட்சியுடைய தலைவர் ஆறுமுகம் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஆதரவு கொங்கு மண்டலத்திலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் அதே போல மிகப்பெரிய ஒரு பலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகணும். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தேர்தலாகவும் அதே ஒரு வெற்றிக்கான ஒரு தேர்தலாகவும் தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.